அடுத்ததாக இந்த விமான துறை சார்ந்த தொழில்நுட்ப நிபுணர் திரு கருணாகரன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த சிறிய ரக விமானங்களுடைய பயணம், பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இந்த மாதிரி விபத்துக்குள்ளாது, என்ன காரணமாக இருக்கும்? அதாவது சிறிய ரக விமானம் பாத்தீங்கன்னா எல்லா விமானமுமே நம்ம எப்பவுமே புதுசா இருக்கிற தரம் உடையதுதான், தரம் இல்லாததெல்லாம் கிடையாது. நீங்க கிராஷ் ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னைக்கும் இப்பைக்கும் நிறையவே முன்னேற்றம் இருக்குது நம்மளோட ஆக்சிடென்ட்ல. இங்க நடந்திருக்க விஷயத்த யூகமா நம்ம எதுவுமே பெருசா சொல்ல முடியாது இங்க. ஆனா ஒரு சாத்தியக்கூறு என்னால சொல்ல முடியும். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இண்டிகோட அந்த பிளைட் இது நடந்ததுக்கு அப்புறம், பிளைட் அந்த குளறுபடிகள் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அந்த பைலட்ஸோட டைமிங்கை குறைச்சாங்க. அகமதாபாத் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேலு பேசஞ்சர் ஏர்கிராப்டோட பிளையிங் டைமிங்கை குறைக்கிறாங்க. அந்த டயத்துல நடந்த அமளித்து மொழியினால என்ன ஆகுதுன்னா நிறைய பேரோட செல்வ சீமாட்டிகளோட கவனம் பிரைவேட் ஏர்கிராப்ட், பிரைவேட் ஜெட் பக்கம் திரும்புது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பிரைவேட் செக்டர் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பிரைவேட் சார்ட்டர்ட் ஏர்கிராஃப்ட் வரணும், இங்கேயுமே ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு ரன்வே ஏர்போர்ட்னு வரணும். அப்ப இருக்கிற பிரைவேட் ஏர்கிராஃப்ட் சார்ட்டர்ட் ப்ரொவைட் பண்றாங்களே அது ஏர்லைன்ஸ் மாதிரி கிடையாது, நான் ஸ்கெட்யூல்ட் ஆபரேட்டர்ஸ். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will try to push in. மெயின்டெனன்ஸ் ஸ்னாக் ஆர் ரெக்டிஃபிகேஷன் நாங்க சாதாரணமா சொல்லுவோம். ஆக்டிவிட்டிஸ் அத ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இவங்க ஹியூமன் எரர்னால, அதாவது ஆர்கனைசேஷனோட ஒரு ஃபோக்கஸ் அவங்க இல்ல இது பண்ணிடலாம், இந்த பிசினஸ் நம்ம எடுத்துடலாம், இதை கொடுத்துடலாங்கிறத ஓவர் ரூல் பண்ணி பண்றப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது சாத்தியமானதுதான். அவங்க அந்த டயத்துல இல்ல இந்த ஏரோப்ளைன்ல இந்த பிரச்சனை இருக்கு, இன்னும் இந்த மெயின்டெனன்ஸ் முடியல, நாங்க அதை முடிச்சுட்டு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லணும். அந்த கால் அவங்க எடுக்காதது இதுக்கு காரணமா இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கருணாகரன். அடுத்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் பிரின்ஸ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த விபத்துக்கு பிறகு எது போன்ற விசாரணை நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும்? இந்த சிறிய ரக விமானங்கள் விபத்து அப்படின்றது இந்தியாவில் புதுசா இல்லை இது தேர்தல் நெருங்கு வரக்கூடிய காலங்களில் இந்த விபத்து அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் எது மாதிரியான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படணும் அப்படின்றத உணர்த்துது? இந்த வணக்கம். இந்த விபத்து ஒரு விபத்தா பார்க்காம இதுக்கும் தேர்தலுக்கும் ஜாஸ்தி சம்பந்தம் இல்லை. ஏன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு மிஸ்டர் அஜித் தோவல் சாப் இன்வால்வ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரங்கல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாஸ். அவர் இறந்தது வெரி ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வெளியே பேசுறேன், இப்பதான் எனக்கு தெரிய வருது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். ஏன்னா டிஃபென்ஸ் இல்ல உளவுத்துறை ரீதியாக சொல்லும் போது நிறைய ஆக்ஷன்ஸ் அவர் எடுத்திருந்தாரு. அவர் மேல ஒரு படம் வந்ததுக்காகவும் இது ஒரு காரணமா இருக்கலாம். இது நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ரொம்ப ஏர்லியா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க முடியாது. ஆனா என்ன பர்சனல் ஒப்பீனியன் இது இயற்கையா இருக்காதுன்ட்டு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. ஏன்னா ரொம்ப ஷாக்கிங். இந்த ஃபிளைட்ஸ் பத்தி உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் இது வெளியே வராது. ஏன்னா என்டிஆர்ஓ ஃபிளைட்ஸ் போறது வர்றது எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும். இது இன்வெஸ்டிகேஷன்ஸ் வெறும் பிஎம்ஓ லெவல்ல தான் இல்ல இன்டெலிஜென்ஸ் லெவல்ல தான் இருக்கும். அதனால நம்ம நியூஸ் சேனல்ஸ் இதை பத்தி நம்ம ஜாஸ்தி சர்ச்சையில பேசிட்டு ஏன் நாள் ஆகும் அது கோலாரா இல்ல நாட் லைக் சிவில் ஏர்கிராஃப்ட் பத்தி நம்ம சொல்லலாம், அது வெளியே வரும். ஏன்னா நிறைய சிவிலியன்ஸ் இன்வால்வ்டு. இது அவர் சிவிலியனா இருந்தாலும் பட் ஒரு இந்தியாவோட ஒரு பொக்கிஷம் அவர் போனது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏதாகுது எப்படி ஆகுதுன்ட்டு இது எனக்கு ஒரு நார்மலா தெரியல. ஆனா இது ஒரு பக்கம் இருக்கும்போது விபத்துகள் உண்டாகுறது சகஜம் விமானத்துறையிலயோ இதுலயோ. அதனால ஒரு விபத்தாக கூட பார்க்கலாம். அதனால ஐ எம் டூ ஸ்மால் ஆர் ஏர்லி டு கமெண்ட் இதை பத்தி. பட் இட் இஸ் வெரி ஷாக்கிங் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரின்ஸ். சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர்.
அவருடைய சகோதரர் ஆனந்த்ராவ் பவார், அவருடைய மகன்களில் ஒருவர்தான் அஜித் பவார். அவருக்கு ஆனந்த்ராவ் பவாருக்கு 2 மகன்கள், ஒருவர் ஸ்ரீனிவாஸ் பவார், இன்னொருவர் அஜித் பவார். அஜித் பவார் தான் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய நம்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல முக்கிய பொறுப்புகளையும் தேர்தல் காலங்களில் பல முக்கிய வியூகங்களை வகுப்பதில் வல்லவர் என்று கருதப்பட்டது. இந்த நிலையில் இந்த உயிரிழப்பு என்பது தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு. அந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவுடைய அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் பொறுப்பு வகித்தவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணை இப்போது தொடங்கியிருக்கிறது. விபத்துக்கான பின்னணி என்ன, கடைசி நேரத்தில் அந்த விமானி என்ன சொன்னார், கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டிருந்த போது அவர் என்ன சொன்னார், என்ன விதமான நிலை அங்கு ஏற்பட்டிருந்தது என்பது போன்ற அடுத்தடுத்த விசாரணை என்பது தொடங்கும். அடுத்ததாக இந்த விமான துறை சார்ந்த தொழில்நுட்ப நிபுணர் திரு கருணாகரன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த விபத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த சிறிய ரக விமானங்களுடைய பயணம், பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இந்த மாதிரி விபத்துக்குள்ளாது, என்ன காரணமாக இருக்கும்? அதாவது சிறிய ரக விமானம் பாத்தீங்கன்னா எல்லா விமானமுமே நம்ம எப்பவுமே புதுசா இருக்கிற தரம் உடையதுதான், தரம் இல்லாததெல்லாம் கிடையாது. நீங்க கிராஷ் ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னைக்கும் இப்பைக்கும் நிறையவே முன்னேற்றம் இருக்குது நம்மளோட ஆக்சிடென்ட்ல. இங்க நடந்திருக்க விஷயத்த யூகமா நம்ம எதுவுமே பெருசா சொல்ல முடியாது இங்க. ஆனா ஒரு சாத்தியக்கூறு என்னால சொல்ல முடியும். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இண்டிகோட அந்த பிளைட் இது நடந்ததுக்கு அப்புறம், பிளைட் அந்த குளறுபடிகள் நடந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அந்த பைலட்ஸோட டைமிங்கை குறைச்சாங்க. அகமதாபாத் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேலு பேசஞ்சர் ஏர்கிராப்டோட பிளையிங் டைமிங்கை குறைக்கிறாங்க. அந்த டயத்துல நடந்த அமளித்து மொழியினால என்ன ஆகுதுன்னா நிறைய பேரோட செல்வ சீமாட்டிகளோட கவனம் பிரைவேட் ஏர்கிராப்ட், பிரைவேட் ஜெட் பக்கம் திரும்புது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பிரைவேட் செக்டர் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா பிரைவேட் சார்ட்டர்ட் ஏர்கிராஃப்ட் வரணும், இங்கேயுமே ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு ரன்வே ஏர்போர்ட்னு வரணும். அப்ப இருக்கிற பிரைவேட் ஏர்கிராஃப்ட் சார்ட்டர் ப்ரொவைட் பண்றாங்களே அது ஏர்லைன்ஸ் மாதிரி கிடையாது, நான் ஸ்கெட்யூல்ட் ஆபரேட்டர்ஸ். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will try to push in. மெயின்டெனன்ஸ் ஸ்னாக் ஆர் ரெக்டிஃபிகேஷன் நாங்க சாதாரணமா சொல்லுவோம். ஆக்டிவிட்டிஸ் அத ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இவங்க ஹியூமன் எரர்னால, அதாவது ஆர்கனைசேஷனோட ஒரு ஃபோக்கஸ் அவங்க இல்ல இது பண்ணிடலாம், இந்த பிசினஸ் நம்ம எடுத்துடலாம், இதை கொடுத்துடலாங்கிறத ஓவர் ரூல் பண்ணி பண்றப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது சாத்தியமானதுதான். அவங்க அந்த டயத்துல இல்ல, இந்த ஏரோப்ளைன்ல இந்த பிரச்சனை இருக்கு, இன்னும் இந்த மெயின்டெனன்ஸ் முடியல, நாங்க அதை முடிச்சுட்டு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லணும். அந்த கால் அவங்க எடுக்காதது இதுக்கு காரணமா இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கருணாகரன். அடுத்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் பிரின்ஸ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த விபத்துக்கு பிறகு எது போன்ற விசாரணை நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும்? இந்த சிறிய ரக விமானங்கள் விபத்து அப்படின்றது இந்தியாவில் புதுசா இல்லை இது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய காலங்களில் இந்த விபத்து அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் எது மாதிரியான கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படணும் அப்படின்றத உணர்த்துது? இந்த வணக்கம். இந்த விபத்து ஒரு விபத்தா பார்க்காம இதுக்கும் தேர்தலுக்கும் ஜாஸ்தி சம்பந்தம் இல்லை. ஏன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு மிஸ்டர் அஜித் தோவல் சாப் இன்வால்வ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரங்கல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாஸ். அவர் இறந்தது வெரி ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வெளியே பேசுறேன், இப்போதான் எனக்கு தெரிய வருது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். ஏன்னா டிஃபென்ஸ் இல்ல உளவுத்துறை ரீதியாக சொல்லும் போது நிறைய ஆக்ஷன்ஸ் அவர் எடுத்திருந்தாரு. அவர் மேல ஒரு படம் வந்ததுக்காகவும் இது ஒரு காரணமா இருக்கலாம். இது நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ரொம்ப ஏர்லியா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க முடியாது. ஆனா என்ன பர்சனல் ஒப்பீனியன் இது இயற்கையா இருக்காதுன்ட்டு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல. ஏன்னா ரொம்ப ஷாக்கிங். இந்த ஃபிளைட்ஸை பத்தி உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் இது வெளியே வராது. ஏன்னா என்டிஆர்ஓ ஃபிளைட்ஸ் போறது வர்றது எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும். இது இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஒரு பிஎம்ஓ லெவல்ல தான் இல்ல இன்டெலிஜென்ஸ் லெவல்ல தான் இருக்கும். அதனால நம்ம நியூஸ் சேனல்ஸ் இதை பத்தி நம்ம ஜாஸ்தி சர்ச்சையில
பேசிட்டு ஏனால் அது கோலாரா இல்ல நாட் லைக் அ சிவில் ஏர்கிராஃப்ட்னை பத்தி நம்ம சொல்லலாம், அது வெளியே வரும். ஏன்னா நிறைய சிவிலியன்ஸ் இன்வால்வ்டு. இது அவர் சிவிலியனா இருந்தாலும் பட் ஒரு இந்தியாவோட ஒரு பொக்கிஷம். அவர் போனது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏதாகுது எப்படி ஆகுதுன்ட்டு இது எனக்கு ஒரு நார்மலா தெரியல. ஆனா இது ஒரு பக்கம் இருக்கும்போது விபத்துகள் உண்டாகிறது சகஜம் விமானத்துறையிலயோ இதுலயோ. அதனால ஒரு விபத்தாக கூட பார்க்கலாம். அதனால ஐ எம் டூ ஸ்மால் ஆர் early டு கமெண்ட் இதை பத்தி. பட் இட் இஸ் வெரி ஷாக்கிங் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரின்ஸ். சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர். அவருடைய சகோதரர் ஆனந்த்ராவ் பவார், அவருடைய மகன்களில் ஒருவர் தான் அஜித் பவார். ஆனந்த்ராவ் பவாருக்கு 2 மகன்கள், ஒருவர் ஸ்ரீனிவாஸ் பவார், இன்னொருவர் அஜித் பவார். அஜித் பவார் தான் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய நம்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல முக்கிய பொறுப்புகளையும் தேர்தல் காலங்களில் பல முக்கிய வியூகங்களை வகுப்பதில் வல்லவர் என்று கருதப்பட்டது. இந்த நிலையில் இந்த உயிரிழப்பு என்பது தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு. அந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவுடைய அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் பொறுப்பு வகித்தவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணை இப்போது தொடங்கியிருக்கிறது. விபத்துக்கான பின்னணி என்ன, கடைசி நேரத்தில் அந்த விமானி என்ன சொன்னார், கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டிருந்த போது அவர் என்ன சொன்னார், என்ன விதமான நிலை அங்கு ஏற்பட்டிருந்தது என்பது போன்ற அடுத்தடுத்த விசாரணை என்பது தொடங்கும்.